அருள் நாடி வருகிறோம். துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. பாதுகாக்க அருகில் இருக்கிறார், எமை காப்பாற்ற உரைகிறார். எமை பாதுகாக்க அருகில் இருக்கிறார், எமை காப்பாற்ற உள்ளுரைகிறார். நாளும் வழிகாட்ட முன்னடக்கிறார், எங்கள் காவலாக பின்தொடர்கிறார். எமை ஆசீர்வதிக்க என்றும் அருளால் நிரப்ப நாளும். எந்நாளும் என் மேல் அரணாகிறாய். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். உன்னை தேடி அருள் நாடி வருகிறோம், துயர் போக்கும் துணை நாடி வருகிறோம். இருதயமே இருதயமே இயேசுவின் திரு இருதயமே, இருதயமே இருதயமே நலன்கள் நல்கும் இதயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நாம் எவ்வளவு ஆசீர்வாதம் உள்ளவர்கள் என்றால், திருஹிருதய ஆண்டவரையே நம்முடைய பாதுகாவலராக நாம் எடுத்திருக்கின்றோம். திருஹிருதய ஆண்டவர் இந்த சானுவசே மறை மாவட்டத்திலே தமிழ் கத்தோலிக்க திருச்சபைக்காக பாதுகாவலராக அவர் இருக்கிறார். அந்த திரு இருதயமானது, அதை நாம் நன்றாக அதை கொண்டாட வேண்டும், சிறப்பிக்க வேண்டும், மகிழ்ச்சியுற வேண்டும். அதற்காகத்தான் நாம் சிறப்பாக இந்த ஜூன் மாதமானது திருஹிருதய ஆண்டவருடைய மாதமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் திருஹிருதய ஆண்டவருடைய திருவிழாவானது வருகின்றது. ஆகவே இன்று நாம் கொடியேற்றி நவநாளை தொடங்கி இந்த திருப்பலியோடு இந்த ஒரு இறை பயணத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். 9 நாளுக்கான இறை பயணம். ஆகவே இந்த 9 நாள் இறை பயணத்திலையும் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும், நம்மோடு வாழ வேண்டும், நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்களும் குறைகளையும் இறைவனுடைய பாதத்திலே வைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
நன்றி திருப்பலியாக டேவிட் பிரின்சி அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய கல்யாண நாள் நினைவு நாள் ஆகவே இன்றைய நாளிலே அவர்கள் கொண்டாடுகிறார்கள். சார்ல்ஸ் ஜெகநாதன் அண்ட் சோஃபியா அவர்களும் இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக சோஃபியா அவர்களுடைய தந்தை மிஸ்டர் பேட்ரிக் அவர்களுடைய 83வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியறிதலாக அருள் மற்றும் பிரீத்தி அவர்களுடைய குடும்பத்தினரும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலுமாக ஜெயசேகர் அண்ட் ஷெரின் அவருடைய குடும்பத்தினர், ஷெரின் அவர்களுடைய அம்மா மிஸ்ஸஸ் ராஜம்மாள் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அவர்கள் அண்மையிலே மறந்தார்கள். ஆகவே அவர்களுக்காக இந்த திருப்பலியையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்தில் இருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் கடவுளுடைய அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். ஏனெனில் அன்பு திரளான பாவங்களையும் போக்கும். முணுமுணுக்காமல் ஒருவருக்கொருவர் விருந்தோமுங்கள். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணையை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உன்னை
இயேசுவின் இருதயமே கனலாய் எரிந்து அனலாய் பரவும் இயேசுவின் இருதயமே புனலாய் சுரந்து புனிதம் வளர்க்கும் இயேசுவின் இருதயமே என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே ஆவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே தூயவர் வாழும் ஆலயமாகும் இயேசுவின் இருதயமே ஆவியர் தேடும் புகலிடமாகும் இயேசுவின் இருதயமே என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே என்னையே ஆளும் மன்னவன் நீயே இயேசுவின் இருதயமே என்ன இனிமை உன்னை நினைத்தால் இயேசுவின் இருதயமே Alleluia 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 ஆண்டவர் கூறுகிறார், நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. Alleluia 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறைத்திருவசனங்கள் 11 26 முடிய. இயேசு எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார். அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு, ஏற்கனவே மாலை வேளையாகிவிட்டதால் 12 பெத்தானியாவுக்கு புறப்பட்டு சென்றார். மறுநாள் பெத்தானியாவை விட்டு அவர்கள் திரும்பிய பொழுது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. இலை அடர்ந்த ஓர் அத்தி மரத்தை அவர் தொலையில் இருந்து கண்டு, அதில் ஏதாவது கிடைக்குமா என்று அதன் அருகில் சென்றார். சென்றபோது இலைகளைத் தவிர வேறு எதையும் அவர் காணவில்லை. ஏனெனில் அது அத்திப்பழ காலம் அல்ல. அவர் அதை பார்த்து, இனி உன் கனியை யாரும் உண்ணவே கூடாது என்றார். அவருடைய சீடர்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள்.
கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை வேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கி விட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளை ஆனதும் இயேசுவும் சீடர்களும் நகரத்திலிருந்து வெளியேறினார்கள். காலையில் அவர்கள் அவ்வழியே சென்றபோது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்ததை கண்டார்கள். அப்போது பேதுரு நடந்ததை நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, அதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். அதற்கு இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என தம் உள்ளத்தில் ஐயம் எதுவுமின்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அப்போது உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக நாம் தொடங்கியிருக்கிற திரு இருதய ஆண்டவருடைய பெருவிழா, இந்த கொடியேற்ற விழா நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த நாமத்தில் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதயம் என்றாலே அன்பு. அன்பை குறித்து காட்ட வேண்டும் என்றால் நாம் இதயத்தை வரைகின்றோம், அதை ஒரு ஓவியமாக காட்டுகிறோம். இயேசுவின் இதயம் அன்பின் இதயம். ஈரம் சுரக்கின்ற மிக மென்மையான வெப்பமான ஒரு இதயம். அது கடவுளின் அன்பை நமக்கு அப்படியே தத்ரூபமாக எடுத்து காட்டுகிற ஒரு இதயம். அது கடவுளின் அன்பின் ஒரு பிம்பமாக இருக்கிறது. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு என்று நாம் பாடுகிறோமே, அந்த பாடலின் உண்மை நிரூபணமாவது இந்த ஆண்டவர் இயேசுவின் இதயத்தில் தான். அந்த இதயத்திலே அன்பு இருக்கிறது என்று சொன்னேன். அன்பு இருந்தால் அங்கு இரக்கம் இருக்கும், பார்வையில் தயவு இருக்கும், உள்ளத்தில் கருணை இருக்கும். அது பிறரையும் தன்னைப் போல பாவிக்கும். எனவேதான் ஆண்டவர் இயேசு நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி தன்னைப் போல நம் ஒவ்வொருவரையும் நேசித்து நாமும் வாழ வேண்டும் என்பதற்காக அன்பின் ஒரு வெளிப்பாடாக இந்த உலகிற்கு அவர் வந்தார் என்று நமக்கு தெரியும்.
அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது திருக்குறள். ஆக அன்பு உடையவர் தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையுமே கொடுத்து விடுவார்கள் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வாழ்வையும் அவருடைய மரணத்தையும் நாம் உற்று நோக்குவோமே என்றால், அவர் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது, நாம் பாவிகளாக இருந்த பொழுதே நமக்காக தன் இன்னுயிரை கொடுத்து அன்பென்றால் என்னவென்று ஒரு இலக்கணமாக அங்கு இருந்தார். அப்படி அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது படைவீரன் ஒருவன் ஈட்டியால் அவரது நெஞ்சை குத்தி பிளந்த பொழுது அங்கிருந்து கசப்பும் வெறுப்பும் வெளியே வரவில்லை, மாறாக இரத்தமும் தண்ணீரும், கடைசியாக அவர் உடலிலே இருந்த இரத்தமும் தண்ணீரும் நமக்காக அதையும் கூட அவர் தியாகம் செய்து பாலைவனம் போல வறண்டிருந்த நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தருகின்ற விதத்தில் வளமாக உயிராக அந்த இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்காக கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். அந்த இதயத்திலே ஆக ஒரு காயம் ஏற்பட்டது, அந்த ஈட்டியால் குத்தப்பட்ட ஒரு காயம். அந்த காயம் அதை உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் அது நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்றால், அவரின் வள்ளல் தன்மை, அந்த கொடுக்கின்ற பண்பு, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் இறுதியாக அனைத்தையுமே கொடுத்தது என்பதைத்தான் அந்த காயம் நமக்கு காட்டுகிறது. அந்த காயம் மட்டுமல்ல, அங்கே அந்த மென்மையான மலர் போன்ற அந்த இதயத்தை சுற்றிலும் ஒரு முள் கிரீடத்தை நாம் பார்க்கிறோம். முட்களால் அந்த இதயம் நெருக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து சில இரத்த துளிகள் தெறித்து விழுவதாக அந்த திரு இதயத்திலே நாம் பார்க்கிறோம். இது என்ன என்றால், அந்த மென்மையான இதயத்தை யார் இப்படி வருத்துவது என்று நாம் எண்ணினால், அது நம்முடைய அன்பை நிராகரிக்கிற செயல்கள், அசட்டைத்தனமான செயல்கள், உதாசீனப்படுத்துகிற செயல்கள், சுயநலம் நிறைந்த செயல்கள், தன்னலம் மிகுந்த செயல்கள், மனித நேயமற்ற செயல்கள், பாவங்கள், இவற்றால் நாம் அந்த இதயத்தை நெருக்குகிறோம். அது வேதனைப்படுகிறது. அப்படி வேதனைப்படுகிற பொழுது அது நம் ஒவ்வொருவரையும் நோக்கி இப்படித்தான் சொல்கிறது: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது, இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. ஒரு எதிர்பார்த்து அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி பாடுகிற இந்த பாடல், ஆனால் இயேசு நமது அன்பிற்காக ஏங்கி பாடவில்லை. நம் அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அது ஏதோ அவருக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் என்பதற்காக அல்ல. அந்த அன்பை நாம் நிராகரித்தால், நாம் இப்படியே நாம் அவர் மீது கற்களை வீசி அவரை உதாசீனப்படுத்தி சென்று கொண்டே தூரமாக சென்றால், நமது வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லாமல் ஆகிவிடும், வாழ்வு இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான் அவர் இவ்வாறு நம்மை பார்த்து பாடுகிறார். ஒவ்வொரு முறை நாம் தூரச் செல்லும் பொழுதும் அவர் இந்த கேள்விகளை அவர் ஏன் ஏன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எனவே அங்கு நெருப்பு இருக்கிறது. அந்த இதயத்திலே ஒரு நெருப்பு, அது ஒரு வெப்பம், அது அன்பின் வெப்பம். எல்லோரையும் அரவணைக்க துடிக்கிற ஒரு அன்பின் எல்லை, அதுதான் அந்த நெருப்பு. அந்த நெருப்பு நாம் குளிரிலே வாடி சோர்ந்து செயலற்று போய்விடாமல், நாம் திறனோடும் ஆற்றலோடும் வாழ்வை நடத்த வேண்டும் என்பதற்காக நம்மை வெம்மைப்படுத்துகிற ஒரு நெருப்பாக அது இருக்கிறது
என்று நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே அந்த நெருப்பு எரிகின்ற, முள்ளால் சூழப்பட்டிருக்கின்ற அந்த அன்பு நிறைந்த அந்த இதயம், நமக்கு தெரியும் மனித இதயம் ஒரு நிமிடத்திலே எத்தனை முறை துடிக்கிறது? சராசரியாக 72 தடவை துடிக்கிறது. ஒரு மணி நேரத்திலே 4320 தடவை துடிக்கிறது. ஒரு நாளிலே 1,3680 முறை துடிக்கிறது. அப்படி இயேசுவின் இதயம் துடிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் அது நம்மை பார்த்து சொல்வதெல்லாம், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், எந்த நிபந்தனையும் இன்றி நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, அந்த இதயத்திலே நாம் அந்த நெருப்பின் மத்தியிலே ஒரு சிலுவையையும் பார்க்கிறோம். அந்த சிலுவை தான் தூய தெய்வீக அன்பை நமக்கு குறித்து காட்டுகிறது. ஏற்கனவே நான் சொன்னேன், சிலுவையிலே அவர் தொங்கிய பொழுது அவர் தன்னையே நமக்காக கையளித்தார் என்று சொன்னேன். தன்னையே முழுவதுமாக கொடுக்கிற ஒரு அன்பாக அது இருக்கிறது. இஞ்ஞாசியார் அன்பை பற்றி பேசுகின்ற பொழுது, தூய அன்பு என்றால் என்ன என்று அவர் கேட்டு, தூய அன்பு 2 தூண்கள் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். தூய அன்பு சொல்லில் அல்ல, செயலில் வெளிப்படுகிற அன்பு. இயேசு நம்மை அன்பு செய்கிறார் என்பதை செய்து காட்டினார். அவர் ஒவ்வொரு நாளும் செய்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். இரண்டாவதாக, தூய அன்பு என்பது பெறுவதில் அல்ல, தருவதில் இருக்கிறது. இயேசு நமக்கு அருள் வளங்களை கொடுப்பவராக, ஒவ்வொரு நாளும் தருபவராக அவர் இருக்கிறார் என்று இஞ்ஞாசியார் சொல்லுவார். எனவே இந்த அன்பிலே நாம் நிறைகின்ற பொழுது, தகுதியற்றவர்கள் ஆயினும் கூட அந்த அன்பை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, அதிலே நனைகின்ற பொழுது, காயப்பட்ட, வெறுமையான, பல்வேறு விதங்களிலே சோர்வுற்றிருக்கிற, அலைக்கழிக்கப்பட்டிருக்கிற நமது இதயத்தை அந்த இதய அன்பு நிரப்புகின்ற பொழுது, நாமும் அன்புடையவர்களாய், பிறரை அன்பு செய்கிறவர்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை இந்த நாளிலே, இந்த நாள், இந்த ஆண்டவருடைய இந்த வாசகங்கள் நமக்கு நினைவுபடுத்துகின்றன. திருக்குறளிலே வாசிக்கிறோம், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் அற்று என்று வாசிக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? அன்பு இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று வள்ளுவர் கூறுகிறார். அவர் சொல்லுகிறார், பாலைவனத்திலே வறட்சியினால் காய்ந்து போன, பட்டு போன மரம் அது தளிர்ப்பதற்கான, மீண்டும் துளிர்ப்பதற்கான சாத்தியமே இல்லை. அதுபோலதான் அன்பில்லாத வாழ்க்கையும் என்று கூறுகிறார். ஆக மனிதனை இறைவன் ஏன் படைத்தார் என்றால், அன்பு செய்து வாழத்தான் படைத்தார். கடவுளை அன்பு செய்ய, பிறரை அன்பு செய்ய. இதுதான் வாழ்வின் நோக்கம், இதுதான் மனித இயல்பு. இதற்காகத்தான் கடவுள் நம்மை படைத்தார். எனவேதான் அவர் சொல்கிறார், அது அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்று கூறுகிறார். இன்னொரு இடத்திலே கூறுவார், அன்பில்லார் என்புதோல் போர்த்திய உடம்பு. அது உயிர் இல்லை, என்புதோல் போர்த்திய உடம்பு, செத்த உடம்பு, நடைப்பினம். அன்பு இல்லை என்றால் நாம் நடைப்பினங்களாகத்தான் வாழுவோம் என்று திருவள்ளுவர் இன்னொரு இடத்திலே அவர் கூறுகிறார். ஆண்டவர் இயேசு இப்படித்தான் அந்த எருசலேமை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது, சீடர்களோடு சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மரத்தை பார்த்தார். அது ஒரு அத்தி மரம், பசுமையாக இருந்தது. அவருக்கு பசியாக இருந்தது. தூரத்திலிருந்து அவர் பார்த்தார். ஏதாவது கிடைக்குமா என்று அருகிலே சென்றார். கனிகளை தேடினார், ஆனால் கனிகள் இல்லை. எனவே அவர் என்ன செய்தார்? இனிமேல் உன் கனியை மனிதர்கள் உண்ணாதிருக்க கடவது என்று சபிக்கிறார். இதன் வழியாக நமக்கு என்ன காட்டுகிறார் என்றால், அன்பின் கனி நமது வாழ்விலே இருக்க வேண்டும். பகட்டும் வெளிப்புற ஆடம்பரமும் வெளிப்புற தோற்றங்களும் பெரிதல்ல, அது ஒரு பொருட்டல்ல. மாறாக பசுமையாக இருந்தால் மட்டும் போதாது,
அங்கே கனி வேண்டும். அப்படி கனி இல்லை என்றால் நமது வாழ்வும் கூட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும் என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் அவர் இந்த ஒரு ஓமையை செயல்படுத்தி காட்டுகிறார் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். மரத்தின் தன்மையை யோசித்து பாருங்கள். மரம் என்ன செய்யும்? கனி தரும், நிழல் தரும், காற்றை சுத்தமாக்கும், மணல் அரிப்பை தடுக்கும், அது மண்ணிலே வீழ்ந்து உரமாகும். ஆக பிறருக்காக இருப்பதுதான் ஒரு இயற்கையின் ஒரு தன்மையாக இருக்கிறது. மனித வாழ்வும் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே நாமும் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நம்மை கேட்டுக்கொள்கிறார். அந்த அன்பின் இதயத்தின் ஒரு வேண்டுகோள் இதுவாகத்தான் இந்த நாளிலே இருக்கிறது. அந்த ஆலயத்திற்குள்ளே செல்கிறார். ஆலயத்திலே இறை வழிபாடு இல்லை, வியாபாரம்தான் நடக்கிறது. அங்கே இறைவனை காணோம், சந்தை இருக்கிறது. அங்கே இறை நோக்கு இல்லை, லாப நோக்கு இருக்கிறது. எனவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? கயறுகளால் சாட்டை பின்னி அங்கிருக்கிற யாவரையும் விரட்டுகிறார். இதை கல்வர் குகையாக்காதீர்கள், இது என் தந்தையின் வீடு, இறை வேண்டலின் வீடு என்று கூறுகிறார். அன்பார்ந்தவர்களே, தெய்வம் இல்லாத கோவில் கோவில் அல்ல. நீங்களும் நானும் கோவில்களாக இருக்க வேண்டும் என்றால், தெய்வம் நம்மில் இருக்க வேண்டும் என்றால், நம்மிலே என்ன இருக்க வேண்டும்? அன்பு நிச்சயமாக இருக்க வேண்டும். அன்பில்லாத வாழ்க்கை ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கை. காதலியை அவன் அந்த அன்பை திருப்ப பெறவில்லை அல்லது ஒருதலை காதலாக மாறுகிறது என்றால் அது அவனுக்கு வாழ்வே ஒரு மாயமாக தெரிகிறது. உலகமே ஒன்றுமில்லை என்று தோன்றுகிறது. ஆனால் அதைவிட அதிகமாக தெய்வீக அன்பு நம்மிடம் இல்லை என்றால் இந்த வாழ்வு ஒரு சூனியமான ஒரு வாழ்வாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம். எப்படி ஒரு வேதனை அங்கு வெளிப்படுகிறது என்று பாருங்கள். குழந்தை எங்காவது தாலாட்டு பாடுமா? ஆனால் நமது வாழ்வு கூட அப்படித்தான் மாறி போய்விடும், குழந்தை பாடுகிற ஒரு தாலாட்டாக. யாராவது பூபாலத்தை இரவிலே பாடுவார்களா? அது காலையில் பாட வேண்டிய ஒன்று. ஆனால் அது நமது வாழ்க்கையும் அன்பில்லை என்றால், இறை அன்பும் பிறரன்பும் நம்மிடம் இல்லை என்றால் நாம் கூட எப்படி ஆகிவிடுவோம்? இரவு நேர பூபாலமாக மாறிவிடுவோம். எங்காவது உதயம் மேற்கிலே இருக்குமா? ஆனால் மேற்கில் தோன்றும் உதயமாக, நதி இல்லாத ஓடமாக, வடமிழந்த தேராக, நூல் இல்லாத பட்டமாக, மலர் இல்லாத மாலையாக, நடை மறந்த கால்களாக, காற்றில் செதுக்கிய சிற்பமாக, சிறகிழந்த பறவையாக, நண்பகலில் தேடி தெரிகின்ற ஒரு விண்மீனாக, உயிரிழந்த கருவை கொண்டு அமைக்கின்ற ஒரு கவிதையாக நமது வாழ்வும் மாறிவிடும். அது ஒரு சாபக்கேடான வாழ்வு, ஒரு சூன்யமான ஒரு வாழ்வு. அத்தகைய வாழ்வு நமக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இதயத்திலே இடம் உண்டு, அந்த இதயத்திலே உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு. எத்துணை பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பலவீனத்தில் நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு தூரம் நீங்கள் சென்று விட்டாலும் கூட அந்த இதயத்தில் உங்களுக்கென்று இடம் உண்டு என்று கூறி இந்த நாளிலே அழைப்பு விடுக்கிறார். நூலும் இல்லை வாளும் இல்லை, வானில் பட்டம் விடுவேனா, நாதி இல்லை இயேசு இல்லை, வாழ்வை நானும் ரசிப்பேனா, வாழ்வை நானும் ரசிப்பேனா. வாழ்வும் கூட ரசிக்கார். இயேசு இதயத்திலே நாம் சரணடையவில்லை என்றால், அந்த இதயத்தின் வெப்பத்திற்குள்ளாக நாம் புகலிடம் தேடவில்லை என்றால்,
நமது வாழ்வும் கூட இப்படித்தான் ஒரு கலக்கம் நிறைந்த வாழ்வாக, துயரம் நிறைந்த வாழ்வாக, பொருளற்ற ஒரு வாழ்வாக, சாத்தியமில்லாத ஒரு வாழ்வாக மாறிவிடும் என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு நமக்கு நினைவூட்டுகிறார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே பேதுரு சொன்னார், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார். ஏன் என்று தெரியுமா? அவர் ஏன் அப்படி சொல்கிறார்? அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும் என்று கூறுகிறார். இதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய அருமையான ஒரு கருத்து. பல கருத்துக்கள் இருக்கின்றன, அதில் ஒன்றை நான் சொல்கிறேன். ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். திருத்தூதர் பவுல் என்ன சொல்வார்? அன்பில்லையே நான் ஒன்றும் இல்லை, நான் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் என்று கூறுகிறார். எனவே இந்த நாளிலே அன்பின் அழைப்பினை ஏற்று இயேசுவின் இதயத்திலே எல்லாருக்கும் இடம் உண்டு. யாருக்கும் அங்கு இல்லை நீ வராதே இல்லை. ஏனென்றால் கருணை அங்கு இருக்கிறது, தயவு அங்கு இருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக இயேசுவின் அன்பை தியானித்து மன்னிப்பை பெற்று நமது கல்லான இதயத்தை எல்லாம் அவரது இதயம் போல ஒரு மென்மையான, ஒரு அன்பான, வெப்பமான ஒரு இதயமாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை எல்லா நலன்களாலும் நிறைவாக நிரப்புவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நம் வேண்டுதல்களை எடுத்துரைப்போம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் இயேசுவின் திரு இருதய அன்பில் நிலைத்திருந்து உலகிற்கு கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் சாட்சியாக எடுத்துரைக்க அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெறுப்பு மற்றும் பிரிவினைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள உலக நாடுகளில் அமைதியும் நல்லிணக்கமும் நிலவவும் இயேசுவின் திரு இருதயம் மனித இதயங்களை அன்பு, மன்னிப்பு மற்றும் சமாதானத்தால் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று கொடியேற்று விழாவிலும் திருப்பலியிலும் கலந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் குடும்பங்களையும் நமது மனங்களில் உள்ள வேதனைகளையும் இயேசுவின் திரு இருதயம் ஆசீர்வதித்து நமக்கு அமைதி, ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் இறை நம்பிக்கையின் வளர்ச்சியை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கும் டேவிட் மற்றும் பிரின்சி, சார்ல்ஸ் ஜெகநாதன், சோஃபியா சார்ல்ஸ், பிரீத்தி மற்றும் அருள் ஆகிய குடும்பங்களுக்காகவும், சிறப்பாக இந்த வாரம் தங்களுடைய இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாள் ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய டேவிட் பிரின்சி அவர்களுக்காகவும், இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் சோஃபியாஸினுடைய தந்தை மிஸ்டர் பேட்ரிக் அவருடைய 83வது பிறந்த நாளுக்காகவும், இவர்கள் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் இறைவனின் அருள் நிறைந்த வாழ்வாக என்றும் இருக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் அன்பும் நிறைந்த இறைவா, உமது அன்பின் அடையாளமாகிய இயேசுவின் திரு இருதயத்தை போற்றி நாங்கள் விண்ணப்பித்துள்ள மன்றாட்டுக்களை கருணையுடன் ஏற்றருளும். இந்த நவநாள் செப நாட்களில் மக்கள் அனைவரையும் உமது அருளால் நிரப்பி உமது அன்பில் நிலைத்திருக்கச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இதை உனதாய் இறைவா என் தலைவா. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இதை உனதாய் இறைவா என்
அருட்கொடை, இது உந்தன் அருட்கொடை, இது உந்தன் அருட்கொடை, இது உந்தன் அருட்கொடை. ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இறை உலகாய், இறைவா என் தலைவா. எம் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவாய். எம் வாழ்வை தருகின்றோம் பலியாக, இதை ஏற்று உனதாய் மாற்றிடுவாய். ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம், ஆனந்தமுடனே எம்மை அளிக்கின்றோம். ஆயனே என் ஆயனே, ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இறை உலகாய், இறைவா என் தலைவா. நிலையல்ல உலகினில் நிலையானவா, எங்கள் உடல் பொருளாகி எல்லாம் உனக்காகவே. நிலையல்ல உலகினில் நிலையானவா, எங்கள் உடல் பொருளாகி எல்லாம் உனக்காகவே. கரம் விரித்தோம், மனம் திறந்தோம், நாங்கள் கரம் விரித்தோம், மனம் திறந்தோம். மன்னவா என் மன்னவா, ஏற்றுக்கொள்ளும் என் இறைவா பலியை, என் பலியை மாற்றிடுவாய் இறை உலகாய், இறைவா என் தலைவா. சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். நமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுத்து உமக்கு உந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்பிற்குரிய அன்பினால்
தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூர்வோர் ஆட்சி புரிவோர் வானக சேனைகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய ஆயர் ஆஸ்கர், அவருடைய உதவி ஆயர் ஆண்ட்ரஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ராஜம்மாள் என்னும் உமது அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உமது திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 Okay, children, all of you stand together. Let us pray with confidence to the Father with the same words our Lord Jesus has taught us. Our Father, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Deliver us, Lord, from every evil and grant us peace in our day, that by the help of your mercy we may be always free from sin and safe from all distress, as we wait the blessed hope and the coming of our Lord Jesus Christ. For the kingdom, the power, and the glory are yours. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசம்மரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசம்மரியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ இறைவனின் செம்மறி நமது தேவன், இவ்வுலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். இத்திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். Blood of Christ. Blood of Christ.
உலகம் உயிர் பெறுதே. உந்தன் அன்பெனும் நெருப்பினிலே எல்லா தீமையும் கரைந்திடுதே. பரிசுத்த உறவாய் மலருதே எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே. உனக்கெனவே என் தாயின் கருவினில் தெரிந்து கொண்டீர், என்னை அறிந்தீர். பயணங்களில் என் பாதைகள் மாறிடும் பாசங்களால் என்னை அழைத்தீர். உறவினை உதறி ஊதாரியானேன், காத்திருந்தனக்கு மறுவாழ்வளித்தீர். தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன், தொலைந்திட்ட ஆடு நான் உன் தோளில் மகிழ்வேன். வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. இதயம் திறந்தவரே எங்கள் இயேசுவே இறைமகனே, இரக்கம் பொழிந்தவரே இந்த ஈகமெல்லாம் நிறைந்தவரே. உந்தன் அருளையின் கடலினிலே எங்கள் உலகம் உயிர் பெறுதே. உன் அன்பெனும் நெருப்பினிலே எல்லா தீமையும் கரைந்திடுதே. பரிசுத்த உறவாய் மலருதே எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. எனில் வாருமே இயேசு தெய்வமே, உயிராகவே உறவாகவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எரிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமருவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் நாள் சிந்தனையானது இயேசுவின் இதயம், அன்பின் இதயம் என்ற தலைப்பை நாம் கொடுத்திருக்கிறோம். அந்த தலைப்பிற்கு ஏற்றாற் போல நம்முடைய அருட்தந்தை டைட்டஸ் அவர்கள் மிகவும் அழகாக எவ்வாறாக அந்த ஈட்டியால் குத்திய இதயம், குத்தப்பட்ட இதயம் அன்பின் இதயமாக, ஈர்க்கப்பட்ட இதயமாக இருக்கிறது என்பதை மிகவும் அழகாக நமக்கு சிந்தனை நிறைவாக நமக்கு மறைவுரை ஆற்றியிருக்கிறார். அவருக்கு நன்றி கூறும் விதமாக நாம் கரம் தட்டி அவருக்கு நன்றி கூறுவோம். தேங்க்யூ. இயேசுவில் பிரியமானவர்களே, நாளைக்கு 2ஆம் நாள் நவநாள் மற்றும் திருப்பலி நடைபெறும்.
6:50 மணிக்கு நவநாள் நம்முடைய ஃபெய்த் ஃபார்மேஷன் சில்ட்ரன் அவர்களால் கண்டக்ட் செய்யப்படும். ஆகவே அதில் அன்போடு கலந்து கொள்ளுமாறும், அதனை தொடர்ந்து நமக்கு bilingual mass will be tomorrow. Father Robin, the parish priest of St. Cyprian Church, will be coming to say mass, and he will be preaching Sacred Heart of Jesus, perfect sacrifice. That is the theme for tomorrow, and he will be preaching on that tomorrow. So please join us for that at 6:50 p.m. After the mass, there will be practice and rehearsal and so on. So I invite all of you, the families and the parents and children, to come tomorrow as well. இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருவிழா திருப்பலியானது ஜூன் 6ஆம் தேதி 6:30 மணிக்கு நாம் தொடங்கவிருக்கிறோம். நவநாள் முதலில் தொடங்குவோம். நவநாளை தொடர்ந்து தெய்வீக திருப்பலியானது நடைபெறும். நம்முடைய உதவி ஆயர் அவர்கள் அருட்தரு ஆண்ட்ரஸ் சி லிகாட் அவர்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவார். ஆகவே அந்த திருப்பலியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடைப்பட்ட நாட்களிலே உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வருகிற வெள்ளிக்கிழமை வரையும் இரவு 8 மணியிலிருந்து 8:45 வரைக்கும் நாம் நவநாள் ஜெபத்தை சொல்லவிருக்கிறோம். 8 மணிக்கு நாம் நவநாள் ஜெபம் சொல்லுவோம். 8:30 மணிக்கு போல 8:25க்கு ஒரு தந்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஒவ்வொரு சிந்தனை டாப்பிக்கில் நம்மோடு 12 நிமிடம் இல்லைன்னா 17 நிமிடம் நம்மோடு பேசுவார்கள். அந்த இன்விடேஷன் கார்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது. ஈச் டே which priest is going to say on what theme. ஆகவே அதில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I invite all the children, parents. It will be a very beautiful experience that if you are able to participate all these 9 days as we prepare to celebrate the Sacred Heart feast, because that is the center of our life. And so I invite all of you to join for that Zoom. It will not be more than 45 minutes. As I always say, if it goes more than 45 minutes, you can go off, okay? You can switch off and go, okay? But we will limit to only 40 to 45 minutes to exceed. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய பாடகர் குழு, ட்ராய் அண்ட் பர்த்தலோம் அண்ட் ஆல் அவர் choir members, பாடகர் குழுக்களே நாம் கரம் தட்டி அவர்களுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய கொடி மரத்தை கொடியை ஏற்றுவதற்கு நம்முடைய பங்கு தந்தை ஃபாதர் ரொபர்டோ அவர்கள் அருமையாக வந்தார்கள். இன்று நல்ல ஜெபத்தோடு நமக்கு அதை நல்ல முறையில் கொடியேற்றமானது நடந்தது. மிகவும் அழகாக அருள், நீங்கள் அழகாக பாடினீங்க கொடியேற்ற டயத்தில், ரொம்ப சந்தோஷம். ட்ராய் அண்ட் அருள், தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் நேற்றே வந்து அட்லீஸ்ட் 4 or 5 people, volunteers came yesterday. Children, be serious, okay? Not clapping unnecessarily. Put your hands down and sit well. So, when yesterday, நேற்று நிறைய நம்முடைய volunteers நேற்று வந்தாங்க. ஜெய்சேகர் and who all were there? John Pradeep, John Prashant, Felix, and Vikas, and one more, 2 or more people. They came and they were figuring out how to put that flag on top, okay? But I think it was successful, and by God's blessings and திருஹிருதய ஆண்டவரே மேலே அழகா அதை ஏற்றி கொண்டு போயிட்டார். ரொம்ப சந்தோஷம். உங்கள் அனைவருக்கும் நாம் கரம் தட்டி நன்றி கூறுவோம். ஸோ இந்த திருப்பலி முடிந்த பிறகு நாம் அனைவருக்கும் we have potluck dinner. If it is too windy, we will go to the hall. Hall தான், okay. We are going to have it in the hall. Thank you. And I see my old friend Arukyadas there. Arukyadas, welcome. அம்மாவா அது? அம்மா ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு உங்களை பார்க்குறது. Let's give big hands to Amma and Arukyadas, my very old friend, student time. Thank you for everyone. Let's kindly stand for the final blessing. Anybody, is David Princey, today is your wedding anniversary? ஆமாம், ஸோ கண்டிப்பாக வாங்க முன்னாடி.
நாம் அனைவரும் நம்முடைய வலது கரத்தை நீட்டி இறைவனிடம் ஜெபித்து இவர்களுக்காக மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் அல்லலாகிய இறைவா, படைப்பின் தொடக்கத்திலேயே ஆணையும் பெண்ணையும் படைத்து திருமண ஆசியால் அவர்களை ஒன்றிணைத்தீர். தோபியா சாராவின் இல்லறம் தலைக்க உமது அதிதூதர் ராபேலை அனுப்பி காத்தீர். தங்கள் திருமண ஆண்டு நாளில் உமது திருவடி தொழுது நன்றி கூறவும், தங்கள் மன ஒப்பந்தத்தை புதுப்பித்து உறுதிப்படுத்தவும் திருமுன் வந்துள்ள திரு டேவிட், திருமதி பிரின்சி இவர்களை தயவாய் கண்ணோக்கி அருளும். இவர்களது அன்பை ஆசீர்வதித்து அது இன்னும் அதிகமாக நிலைத்து செழித்து வளரவும், கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் உள்ள உறவை இன்னும் சிறப்பாக எடுத்துக்காட்டவும் அருள்வீராக. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உள்ள தூய்மையும் உடல் நலமும் மக்களால் ஆனந்தமும் உற்றார் உறவினரால் ஆதரவும் பெற்று எல்லாருக்கு வல்லர்களாய் எல்லாருக்கும் நல்லவர்களாய் அன்பு அமைதியும் ஆனந்தமும் ததும்ப நீடூடி வாழுமாறு எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் தம் ஆசியால் நிரப்புவாராக. Amen. Let's give big hands as they celebrate their wedding anniversary. God bless. God bless பண்ணிடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. இயேசு போற்றி, மரியே போற்றி, இயேசு வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.